ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்தூஸ் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான கிட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் அவகேடோ சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக அவகேடோவில் ஜூஸ், மில்க் ஷேக் இப்படி செய்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூடவே நம்ம கேரட் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி. இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 கப் அவகேடோ எடுத்திருக்கேன். 1/2 கப் கேரட் சீவி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் நான் மாவில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து எப்பவும் போல் சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். அவகேடோ சேர்த்துருக்கிறதுனால இந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக நல்லா வரும். கடைசியாக 1 ஸ்பூன் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈரத்துணியால் 15 மினிட்ஸ் நான் மூடி வச்சிடுறேன். 15 மினிட்ஸ் கழித்து மாவு இந்த மாதிரி பார்க்குறதுக்கு சாஃப்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக மாவு எடுத்து சப்பாத்தி தேய்ச்சிக்கிறேன். நம்ம குழந்தைங்களுக்கு செய்யும் போது 1/2 ஸ்பூன் நெய் எடுத்து இந்த மாதிரி நடுவில் நல்லா அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி நான் மடிச்சு விட்டுக்கிறேன். அப்புறம் ரோல் பண்ணிட்டு எப்பவும் போல சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி செய்யறதுனால பரோட்டால வர லேயர்ஸ் மாதிரியே சப்பாத்திலையும் வரும். ரொம்ப சூப்பர் சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம லஞ்சு கூட பேக் பண்ணி கொடுத்து விடலாம். இப்போ நல்லா தவா சூடானதும் சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி எப்பவுமே குக் பண்ணும் போது ஃப்ளேம் ஹையில் இருக்கணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டால் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு 2 பக்கமும் சப்பாத்தி நல்லா குக் பண்ணிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கேரட் அவகேடோ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த சப்பாத்திக்கு வெறும் தயிர் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனல் சித்தூஸ் ஹோம் மேக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.